கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், அவருடைய அன்பு ஏற்கனவே நமக்கு என்ன செஞ்சிட்டாரா? கொடுத்து விட்டார். அதை நம்ம ஜெபித்து வாங்க வேண்டியது இல்லை. எனக்கு அன்பை தாரும், மன்னிக்கிற பலத்தை தாரும், ஜெபிக்க வேண்டாம். அந்த அன்பு எங்கதான் இருக்கு? எனக்குள்ள இருக்கு. அதை நான் அறிந்து கொண்டு விசுவாசிக்க வேண்டும். இவரை மன்னிக்க கூடிய அன்பு எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் தீர்மானம் எடுக்கிறேன். இந்த கசப்புல நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த மன்னியாமையில இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னோட மன்னிப்பு அதனால என்ன செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு? தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. ஒருத்தங்க மேல உங்களுக்கு ஒரு வருத்தம், ஒரு காயம், ஒரு குறை, ஒரு மனத்தாங்கல், ஒரு வைராக்கியம் உங்களுக்கு இருக்குமானால் அது உங்க ஆசீர்வாதத்தை தடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்க அந்த மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள போகும்போது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. அவருடைய வாழ்வு இருக்கு, அதுல அவருடைய சுகம் இருக்கு. கசப்பை நீங்க உள்ள வைத்துக்கொண்டு எவ்வளவு நேரம் நீங்க விசுவாச அறிக்கையாக இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன்னு சொன்னாலும் அந்த சுகம் என்ன செய்யாது? சிறிது பகுதியை தான் உங்களால பார்க்க முடியும். முழு சுகத்தையும் உங்களால என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அது தடுத்து கொண்டிருக்கும். தேவ வல்லமை அது என்ன செய்யும்? தடுக்கும். அது தேவனுடைய இயல்பு கிடையாது, அது சாத்தானுடைய இயல்பு. அதனாலதான் அவர் சொல்றாரு, உனக்கு யார் மேலேயாவது ஒரு குறை இருந்ததுன்னா உடனே பரமபிதா உனக்கு மன்னிக்கும்படி நீ அதை என்ன செஞ்சிரு? மன்னித்து விடு. இதெல்லாம் செய்யும் போதுதான் நம்ம மலையை பார்த்து பேசுனது பெயர்ந்து கடல்ல போய் என்ன செய்யும்? விழும். ஏன் நம்ம பேசின மலைகள் போகாம நின்று கொண்டிருக்கிறது? நம்ம மாற வேண்டிய இடங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு. எந்தெந்த இடங்கள்ல மாறணும், எந்தெந்த இடத்துல நான் சாத்தானுக்கு இடம் கொடுத்திருக்கிறேன், எந்த இடத்துல என்னுடைய எண்ணத்தை தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக நான் உயர்த்தி கொண்டிருக்கிறேன், எந்த இடத்துல அவருடைய வார்த்தையின்படி நான் பார்க்க தெரியாமல் நான் நின்று கொண்டிருக்கிறேன், இதெல்லாம் சத்தியம் நமக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்கும். இதை செய்யும் பொழுது அதுவுமே ஆவியானவரோட செயல்தான். இந்த சத்தியம் எனக்கு ஒரு 2012 தெரியும். இதை மன்னிக்கணும்னு சொன்ன உடனே இது என்னால முடியாது, எனக்கு இது ஒத்து வராதுன்னு தூக்கி நான் என்ன செஞ்சுட்டேன்? வைத்து விட்டேன். நம்முடைய பலத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களால இது என்ன செய்ய முடியாது? நிறைய பேர்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, அப்படி மன்னிச்சுதான் எனக்கு ஒரு சுகம் வேணும்னா அப்படிப்பட்ட சுகம் வேண்டாம். அவங்களுக்கு அது புரியல. அது நம்மை நாமளே சிறைப்படுத்துகிற ஒரு இடம். ஒரு கணவன் மனைவி பிரச்சனைன்னு வருவாங்க. நீங்க கணவரை மன்னிக்கணும்னு முதல்ல சொல்லிட்டா அடுத்து பேசவே மாட்டாங்க. அதை தவிர நீங்க வேற என்ன சொன்னாலும் நான் என்ன செய்யறேன்? கேட்கிறேன். ஆனா மன்னிக்கிற இடத்துக்கு வந்தாதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். படுத்தா உங்களுக்கு என்ன வரும்? தூக்கம் வரும். இது ரொம்ப முக்கியம் இல்லையா? கணவரை விட இது ரொம்ப முக்கியம் இல்லையா? சேர்றது சேராதது ரெண்டாவது விஷயம். அந்த சமாதானத்துக்குள்ள போகும்போதே அவங்க கணவரோட சேர வந்துருவாங்க, அது ரெண்டாவது. இயல்பாகவே அந்த அன்பு எதுக்கு நேராதான் வழி நடத்தும்? சமாதானத்துக்கு நேராக வழி நடத்தும். ஒன்றிணைக்கதான் அது என்ன செய்யும்? வழி நடத்தும். இதை சொல்லும் போது நிறைய பேரால ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய பிள்ளைகள் எதிர்காலம், அவங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம், உங்க சரீரத்துல சுகம், இதற்காக நீங்க உங்க கணவரை உங்க மனைவியை நீங்க என்னதான் செய்யணும்? மன்னிச்சுதான் ஆகணும். சொல்லும் போதுதான் அதை எடுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த தேவ அன்பு அவங்க உள்ள போக 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 அந்த விடுதலையை அவங்களால பார்க்க முடியும். இது கணவன் மனைவி பிரச்சனை மாத்திரம் இல்லை. நம்ம பணி செய்யற இடமா இருக்கலாம், நம்ம வேலை பார்க்குற இடமா இருக்கலாம், நம்மளுடைய உறவுகளா இருக்கலாம். முக்கியமா உங்களோட கணவரோட கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படணுமா? மனைவி தயவு செஞ்சு அவங்களோட உறவுகளை பத்தி என்ன செய்யாதீங்க? என்ன செய்யக்கூடாது? குறை சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா
உங்களை அறியாமல் ஒரு கசப்பின் விதைய அவங்க எண்ணத்துக்குள்ள என்ன செய்றீங்க? விதைக்கிறீங்க. அது அவங்க கையின் பிரயாசங்களை அது என்ன செய்யும்? தடுக்கும். அதே போலதான் கணவர்களும் மனைவி கிட்ட எதிர்மறையான எண்ணத்தை என்ன செய்யக்கூடாது? விதைக்க கூடாது. அவங்க சுகத்தை தடுக்கிறதற்கு, அவங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கிறதற்கான விதைகளை நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? விதைக்கிறீங்க. இது தெரிஞ்சதுனாலே கணவன் மனைவிக்குள்ள என்ன வராது? பிரச்சனை வராது. குறை சொன்னாதானே பிரச்சனை வரும் இல்லையா? இதை கற்றுக்கொண்டு நீங்க இருக்கும்போது உங்களுக்கு அவங்க உறவுகளை குறை சொல்லவும் உங்களுக்கு என்ன செய்யாது? வராது. சத்தியம் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளால நம்மளுடைய போர் மாம்சத்தோடு இரத்தத்தோடு இல்லைங்கிறத புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவனுடைய திட்டத்தை, அவர் நமக்கு வைத்திருக்கிற நன்மையை, உயர்வை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது. சாத்தானால் தடுக்க முடியாது, சூழ்நிலையால் தடுக்க முடியாது. ஒன்றே ஒன்று, நாம தடுத்து கொண்டால் தான் உண்டு. இது புரிந்து கொண்டோம் அப்படின்னா மனுஷங்களை பார்க்கறத விட்டுருவோம். தேவன் எனக்காக செயல்படுவார். ஏன் சார்பில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட அந்த யுத்தத்தை கையில கொடுத்து பாருங்க. மன்னிக்க சொல்றது வேற ஒன்றுக்கும் இல்லை. உங்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களை சுகப்படுத்த அவர் விரும்புகிறார். அவருடைய வாழ்வை உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். அவருடைய கரம் செயல்பட அவர் விரும்புகிறார். அதற்கு இடம் கொடுக்க சொல்லுகிறார். உங்களால உடனே மன்னிக்கிற இடத்துக்கு வர முடியாது. ஆனா தீர்மானம் எடுக்கிற இடத்துக்கு என்ன செய்யலாம்? வரலாம். நான் தீர்மானம் எடுக்கிறேன். அவர் பிடித்து கொண்டால் போதும், அந்த இடத்துக்கு அவரே என்ன செய்து விடுவார்? கூட்டிக் கொண்டு வந்து விடுவார். பிறரை குறித்து முதல்ல உங்களுக்குள்ள அந்த மன்னிப்பு வேணும். நீங்க வேதத்துல எடுத்து வாசிச்சு பாருங்க. சவுல் ராஜா எத்தனையோ வருஷம் தாவீது ராஜாவை விரட்டினாரு. அவரால தாவீது ராஜா அரசராக மாறியதை தடுக்க முடிஞ்சுதா? இல்ல. யோசேப்ப எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு குழிக்குள்ள அவங்க அண்ணன் தம்பி போட்டாங்க. அவங்களுடைய திட்டம் நிறைவேறியதா? இல்ல. மோசே, ஒவ்வொரு தெய்வ மனிதர் வாழ்க்கையில எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தெய்வ அன்பு அவங்கள தோத்து போக செய்யல. ஈசாக்கு நியாயப்படி பார்த்தா அவர் இருந்த இடம் கானான், அது அவருக்கு தேவன் சொந்தமாக கொடுத்தது. அவருடைய தந்தை ஆபிரகாம் அத்தனை துறவுகளை வெட்டி அவர் அதுல நீர் வந்து அதை பயன்படுத்தி இருப்பார். ஈசாக்கு மேல பொறாமை கொண்டு அவங்கள சுத்தி இருக்கின்ற ஜாதிகள் அதை என்ன செய்வாங்களா? மூடி போடுவாங்களாம். ஈசாக்கு அவருடைய நியாயத்தை கேட்டிருக்க முடியும் இல்லையா? இது என் தகப்பனுடையது, இது என்னுடைய உரிமை. நம்ம நினைக்கிறோம் இல்லையா, இது ஏன் உரிமையாச்சே, என்னுடையதாச்சே இது நம்ம கேட்கிறோம் இல்லையா? அங்க ஈசாக்கு கேட்க முடியும். ஈசாக்கு எங்கேயுமே வாய் திறக்கல. மூடி போட்டீங்களா, நான் இன்னொரு இடத்துக்கு போறேன். அங்கேயும் வந்து மூடி போடுறீங்களா, நான் இன்னொரு இடத்துக்கு போறேன். அவர்கிட்ட வந்து அந்த புற ஜாதிகள் வந்து சொல்றாங்க, உங்களோடு கர்த்தர் இருக்கிறத நாங்க என்ன செய்யறோம்? பாக்குறோம். அவர் போற இடம்லாம் அவர் துறவை தோன்றாரு. அங்க என்ன வருது? தண்ணி வருது. மனுஷனால மூடி போடதான் முடியும், வர்ற தண்ணியை தடுக்க முடியுமா? முடியாது. அது கர்த்தரின் வல்லமை. இந்த ரகசியம் புரிஞ்சுதுன்னா நம்ம மனுஷங்களை எதிரியா என்ன செய்ய மாட்டோம்? பார்க்க மாட்டோம். மனிதர்கள் நம் எதிரியாக இருக்க முடியாது. அவர்கள் நம்முடைய எதிரிகளும் அல்ல. நம்முடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் தடுக்க முடியாது. தேவன் நமக்கு வைத்திருக்கிற உயர்வை தடுக்க முடியாது. நமக்கு வைத்திருக்கின்ற உன்னதமான திட்டத்தை அவர்களால் என்ன செய்ய முடியாது? தடுக்க முடியாது. ஆனா கசப்புக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா சாத்தான் அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? இடம் கொடுக்கிறோம். இப்படிதான் சாத்தான் நம்மை வஞ்சிக்கிறான். ஏவாள் கிட்ட வஞ்சித்தது போலவே இப்ப பல விதங்கள்ல நம்ம கிட்ட என்ன செய்ய வர்றான்? வஞ்சிக்க வருகிறான். நமக்காக, நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய வாழ்வில் செயல்படுவதற்காக, நமக்கு அந்த மன்னிப்பை கொடுப்பதற்காக, கிருபையை கொடுப்பதற்காக பிறரை அவர் மன்னிக்க சொல்லுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.